வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு காலை 5:22க்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான். திருநள்ளாறு கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க பிரதமர் மோடி தயாரா? புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சவால். புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து கோட்டக்குப்பம் அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு சிறப்பு நடைபயணம். திருத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபையினர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானை தரிசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற தர்பாரன் ஈஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு சனி பகவான் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி விழா நடந்தது. இந்த ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி விழா கொரோனா தொற்று காரணமாக ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்று மாவட்ட கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 19ஆம் தேதி முன்பதிவு தொடங்கியது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களது வீடுகளில் இருந்து முன்பதிவு செய்தனர். சனிப்பெயர்ச்சி விழாவை காண்பதற்கு சுமார் 18,000 பக்தர்கள் மட்டுமே முன்பதிவு செய்திருந்தனர். வழக்கமாக திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியின் போது சுமார் 3 லட்சம் முதல் 5 லட்சம் பக்தர்கள் வரை வந்து சாமி தரிசனம் செய்வார்கள். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கோவிலுக்கு வர வேண்டாம். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். நலன்குளத்தில் புனித நீராட அனுமதி கிடையாது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்ததால் குறைந்தளவு பக்தர்களே முன்பதிவு செய்திருந்தனர். இதனிடையே கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கொரோனா சான்று வைத்திருக்க வேண்டும் என்று புதுவை கவர்னர் கிரண்பேடி உத்தரவிட்டார். ஆனால் பக்தர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் செய்ததால் இந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது. இன்று அதிகாலை 5:22 மணிக்கு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியானார். சனி பயிற்சியை ஒட்டி சனி பகவான் தங்க காகம் வாகனத்தில் பிரகாரம் வலம் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சனி பகவானுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு வெப்பமானி மூலம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. முன்பதிவு அனுமதி அட்டை வைத்திருந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். விழாவில் 27வது குரு மகா தேசிக சன்னிதானம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த சுவாமிகள், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி, சென்னை ஐகோர்ட் நீதிபதி வேல்முருகன், காரைக்கால் மாவட்ட கலெக்டர் அர்ஜுன் சர்மா, கோவில் நிர்வாக அதிகாரி ஆதர்ஷ் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நலன்குளத்தில் நீராட அனுமதி இல்லாததால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஆன்லைன் முன்பதிவு செய்ய கோவில் நிர்வாகம் சிறப்பு மையங்கள் ஏற்பாடு செய்திருந்தது. அந்த மையத்தில் முன்பதிவு செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். பக்தர்களை ஒழுங்குபடுத்த புதுவை மாநில போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஜனநாயகம் குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடாது என்றும் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது குறித்து விவாதிக்க பிரதமர் மோடி தயாரா எனவும் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தொடர்ந்து தடையாக இருப்பதாகவும் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மேலும் இக்கூட்டத்தை ஆளும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக புறக்கணித்தது. அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜகவிற்கு ஆதரவளித்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது குறித்து பிரதமர் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும், புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனை செய்தபோது வார்டுகளில் சமமானதாக வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்ததாகவும், பின்னர் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியை சட்டமன்றம் நியமித்த நிலையில் தனக்குத்தான் அதிகாரம் உள்ளது என கூறி ஆணையர் பதவியில் இருந்தவரை துணைநிலை ஆளுநர் நீக்கியதாக தெரிவித்தார். மேலும் காலத்தோடு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தான் காரணம் என்றும், முறையாக உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் அதை தடுத்து நிறுத்தி தனக்குத்தான் அதிகாரம் உள்ளது என துணைநிலை கிரண்பேடி தெரிவித்த நிலையில், புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக விவரம் தெரியாமலும் தீர விசாரிக்காமலும் பிரதமர் நரேந்திர மோடி தவறான தகவலை நாட்டு மக்கள் மத்தியில் தெரிவித்து இருக்கிறார் என்றும், இது தொடர்பாக பிரதமர் விவாதிக்க தயாரா எனவும் சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனநாயகம் குறித்து பேச பாஜகவிற்கு அருகதை கிடையாது என்றும், ஜனநாயகம் குறித்து பிரதமர் பேசக்கூடாது என்றார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்களை வீட்டை விட்டு வெளியே போக முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், அரசியல் கட்சி தலைவர்களை வீட்டு சிறையில் வைத்துவிட்டு தேர்தலை நடத்திவிட்டேன் என பிரதமர் மார்த்தட்டுகிறார் எனவும் விமர்சனம் செய்தார். இதேபோல் காவல்துறை ராணுவத்தை வைத்து வாக்கு சேகரிக்க விடாமல் தேர்தலை நடத்தியதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் நாராயணசாமி, பிரதமர் பேசியிருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது என்றார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயக முறைப்படி உள்ளாட்சி தேர்தல் நடக்கவில்லை என ராகுல் காந்தி கூறியது 100% உண்மை என்றும், அதை நிரூபிக்க தயாராக உள்ளேன் என்றார். உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை என பிரதமர் குற்றம் சாட்டி இருந்த நிலையில், புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஆளும் காங்கிரஸ் அரசு தயாராக உள்ளது என்றும், பிரதமர் அவரது கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு யார் காரணம் என்பதை ஆதாரப்பூர்வமாக பிரதமருக்கு ஆதாரமாக நிரூபிப்பேன் என்றார். பல உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் காலத்தோட தேர்தல் நடத்தாததற்கு, உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததற்கு யார் பொறுப்பு? கிரண்பேடி அம்மையார் பொறுப்பு. கிரண்பேடி அம்மையார் தான் நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும்போது தேர்தல் ஆணையர் நியமிக்கும் போது தடுத்து நிறுத்தினாங்க. அவர்களாக தேர்தல் ஆணையர் நியமிக்கணும்னு நடவடிக்கை எடுத்தாங்க. சட்டமன்றத்தில் முடிவு செய்து தேர்தல் ஆணையர் நியமித்தா அதை ரத்து செய்தாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றத்துக்கு பிறகு இப்போ மேல்முறையீடு போயிருக்கிறோம். இதற்கிடையில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையரை அவருடைய நியமனம் செல்லாதுன்னு சொல்லி அதை பங்கேற்றுக் கொண்டவர் நீதிமன்றம் போயிருக்காரு. இதில் யாருக்கு எங்களுடைய மாநில அரசு காலதாமதம் செய்திருக்குதா? காலதாமதத்துக்கு காரணமே கிரண்பேடி அம்மையார் தான். நாங்கள் முறையாக தேர்தல் நடக்க நடவடிக்கை எடுத்தால் அதை தடுத்து நிறுத்தி தனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி காலதாமதம் செய்து கிரண்பேடி அம்மையார். அதனால் நடந்திருக்காது. ஆனால் பிரதமர் அவர்கள் விவரம் தெரியாமல், இது சம்பந்தமாக தீர விசாரிக்காமல் ஒரு தவறான கருத்தை இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் எங்களுடைய அரசை குறை கூறியிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நான் பிரதமர் கூட விவாதிக்க தயாராக இருக்கிறேன். யார் அதற்கு பொறுப்பு என்று சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பிரதமர் அவர் இப்போ விவாதிக்கிறதுக்காக கூட விவாதிக்க தயாராக இருக்கிறாரா? அது மட்டும் இல்லை, ஜனநாயகத்தை பற்றி பிரதமர் பேசுகிறாரு. ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அருகதை கிடையாது. பிரதமரும் பேசக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஜம்மு காஷ்மீரில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் அது ஒரு தேர்தல். அது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துகிறேன்னு மாற தட்டிக்கிறார் பிரதமர். அந்த ஜம்மு காஷ்மீரில் நடந்த தேர்தலில் அதாவது மனு போட்டு வேட்பாளராக நின்றவங்க பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மற்ற கட்சியை சேர்ந்தவங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. மக்கள் தொகை மாற்றம் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது, நிறைய பேர் இறந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நான் உள்ளாட்சி தேர்தல் நடத்துன்னு சொன்னால் எப்படி நடத்த முடியும்? அதனால் எங்களுடைய காங்கிரஸ் அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். பிரதமர் இப்படி சொன்னதுக்கு அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி பிரதமர் சொன்னது அவர் விவாதம் பண்ண தயாராக இருந்தால் நான் விவாதம் பண்ண தயாராக இருக்கேன் பிரதமர் கூட. யார் இந்த உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரி மாநிலத்தில் காலம் கடந்ததற்கு யார் காரணம், நடக்காமல் இருப்பதற்கு யார் காரணம் என்பதை நான் பிரதமருக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பேன். சார், இத்தனை ஆண்டு காலமாக இந்த கருத்து தெரிவிக்காம தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் பிரதமர் இது மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சு அது பிரதமர் கேட்கணும். புதுச்சேரியில் சிறுதொண்டன் நாயனார் திருத்தொண்டு சபை சார்பாக சிவசிந்தனையில் ஒரு நடைபயணம் இன்று நடைபெற்றது.
சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் அடியார் கூட்டத்துடன் சிவ சிந்தனையோடு நடைபயணமாக திருக்கோவிலுக்கு சென்று முறையாக வழிபட்டு பெருமானின் திருவருளை பெறுவது வழக்கம். அந்த வகையில் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பாக புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து கோட்டக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அனந்தீஸ்வரர் திருக்கோவில் வரை சிவ சிந்தனையில் ஒரு நடைப்பயணம் நடைபெற்றது. உலக மக்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாய் இன்புற்று வாழ இறையருள் வேண்டி அன்பு உணர்ச்சிகளுக்கு விருந்தாக அமையும் மதுரம் பழுத்த தமிழ் பாடல்களாம் திருமுறைகளை நெஞ்சுருக பாடிக்கொண்டும் இந்த நடைப்பயண நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பாவலர் தமிழன்னை தமிழ் பேரவையின் 2021ஆம் ஆண்டு தினசரி காலண்டர் வெளியிடும் விழா நடைபெற்றது. உலக பாவலர் தமிழன்னை தமிழ் பேரவையின் 2021ஆம் ஆண்டு நாள்காட்டி வெளியிடும் விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் அருள் செல்வம் வரவேற்புரை ஆற்றினார். நிறுவன தலைவர் ஆனந்த சைனம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தினசரி நாள்காட்டி வெளியிட்டார். மேலும் இதில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள குப்பையில் எறியப்படும் காகிதங்களை கொண்டு சிற்பங்கள் செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பாக கொரோனா வைரஸ் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளால் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள சுயதொழில் துவங்கி வாழ்வில் முன்னேறுவதற்கு ஏதுவாக குப்பையில் எறியப்படும் காகிதத்தில் கலைப்பொருள்கள் சிற்பங்கள் செய்யும் பயிற்சி திருநங்கைகளுக்கு அளிக்கப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு கலைப்பொருள்களையும் சிற்பங்களும் செய்ய பயிற்சி பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா செய்திருந்தார். இதில் நுண்கலை ஆசிரியர்கள் கிருஷ்ணன், ஆனந்தராஜ், ராஜ்குமார், கணேஷ் ஆகியோர் திருநங்கைகளுக்கு பயிற்சி அளித்தனர். இதில் பல்வேறு சமூக அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் வீரபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இதில் முனைவர் இளங்கோ, வெற்றி தமிழ் பேரவை அமைப்பாளர் கோவிந்தராசு, வழக்கறிஞர் சசிபாலன், இயக்கத்தின் கௌரவ தலைவர் குணசேகரன், செயலாளர் சக்திவேல், துணைத் தலைவர் புவனேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு. அரசு பஸ்கள் இயக்கப்படாவிட்டால் மக்கள் பாதிக்கும் அபாயம். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு மொரட்டாண்டி கோவிலில் சிறப்பு பூஜை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். செய்திகள் தொடர்கின்றன. திரைப்பட மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் சார்பாக எஸ்பிபியின் நினைவை போற்றும் வகையில் இசையஞ்சலி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திரைப்பட மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் சார்பாக பின்னணி பாடகர் பத்மஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைவை போற்றும் வகையில் இசையஞ்சலி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த இசை கலைஞர்கள் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகர் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். Look.
தேசிய புத்தக கண்காட்சியின் நிறைவு விழாவில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுச்சேரி வள்ளலார் சாலையில் உள்ள வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் 24வது தேசிய புத்தக கண்காட்சி கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கியது. கண்காட்சியை முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். இதில் 50,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டன. கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் 15 நூல்கள் வெளியிடப்பட்டன. கண்காட்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகி அப்துல் மஜீத் படத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அப்துல் மஜீத் எழுதிய பாண்டிச்சேரி ஒரு பொன்னுலகம் என்ற கட்டுரை நூலை வெளியிட்டார். நூலை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் பெற்றுக்கொண்டார். கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், கண்காட்சியில் இடம்பெற்ற சிறந்த அரங்குகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புத்தக சங்க நிறுவனர் ராமலிங்கம், கூட்டுறவு புத்தக சங்க இயக்குனர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் ரூபாய் 60 லட்சத்திற்கும் புத்தகங்கள் விற்பனையானதாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அரசு பஸ்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக பிஆர்டிசி ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். பிஆர்டிசி ஊழியர்கள் புதுவை அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பிஆர்டிசி தனியார் மயத்தை அனுமதிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தனியார் மயமானால் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் 1000 ஊழியர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இவர்களில் டிரைவர், கண்டக்டர் என 240 பேர் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அல்லது தினக்கூலி ஊழியராக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் தொடர்ந்து வருவதால் பிஆர்டிசி பஸ்கள் ஓடவில்லை. காலவரையற்ற வேலை நிறுத்தம். இந்த நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அனைத்து தொழிற்சங்கங்களின் அனைத்து பிரிவு ஊழியர்கள் புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிஆர்டிசி தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து நாளை திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்துள்ளனர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், அமைதியான போராட்டம், அமைதியான போராட்டம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, கொடுத்த வாக்கு என்னாச்சு, கொடுத்த வாக்கு என்னாச்சு. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயரமுள்ள சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கும் சனி பயிற்சி விழாவானது இன்று நடைபெற்றது. இதனையடுத்து புதுச்சேரியின் பல்வேறு கோவிலில் சனி பயிற்சி விழா பூஜைகள் நடைபெற்றன. இதனிடையே புதுச்சேரியை அடுத்து தமிழக பகுதியான மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயரமுள்ள விஸ்வரூப பஞ்சலோக மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பயிற்சி விழாவில் சனி பகவானுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டனர். இதனையடுத்து இன்று மாலை 80 அடி உயரம் உள்ள மகர கும்பத்தில் 8000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி மகர தீபம் ஏற்றப்பட உள்ளது. தொடர்ந்து 44 நாட்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெற உள்ளது. ஈடேறி வழிகள் காட்ட நல்லெண்ணெயில் குளிக்கும் சனியாய் வந்தும் சித்த பூமியாம் மொரட்டாண்டியில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவான்
தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இன்று காலை 5:22 பெயர்ச்சியாகிறார். இன்றைய தினம் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு அனைத்து விதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்வித்து கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமங்கள், சனி சாந்தி ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள்லாம் செய்யப்பட்டு எம்லதடி உயர மகர கும்பத்திலே தீபம் ஏற்றி சனி பகவானை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கொண்டு செய்து அவரை அந்த தனுசு ராசியில் பிரவேசம் செய்ய வைத்தோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் ஆரம்பித்து எண்ணெய் அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் அனைத்து ராசிக்காரர்களும் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதில் சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மீனராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பூர்ணமான பலனாகவும் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் 50% பலன்கள் இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களுமே வந்து சனி பகவானை தரிசித்து சனி தோஷத்திலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு 2021ஆம் ஆண்டு தினசரி காலண்டரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஷாஜகான் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் 2021ஆம் ஆண்டு தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. முன்னதாக திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஷாஜகான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பிள்ளைச்சாவடி பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கினார். இதில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முனைவர் வேல்முருகனின் 50 ஆண்டு கால தமிழ் பணி பாராட்டு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் முனைவர் வேல்முருகனின் 50 ஆண்டு கால தமிழ் பணி பாராட்டு விழா தமிழ்ச்சங்க இலக்கிய ஆய்வுக் கழகம் சார்பாக நடைபெற்றது. தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகத்தின் செயலாளர் முருகையன் வரவேற்புரை ஆற்றினார். அமைப்பாளர் கோவிந்தராஜ் நோக்க உரை வழங்கினார். மேலும் தொடர்ந்து முனைவர் வேல்முருகனை தமிழறிஞர்கள் பாராட்டி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தனர். அகில இந்திய படைப்பாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய படைப்பாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு கூட்டம் அரவிந்தர் வீதியில் நடைபெற்றது. மாநில தலைவர் தங்கம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் வரதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கூட்டத்தில் விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பினர், விஸ்வகர்மா சமூகத்தினர் முன்னேற்ற சங்கம், அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை, புதுவை பிரதேச MK தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து செயல்பட போவதில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தென்னஞ்சாலை பகுதியில் சாலைகள் மிகவும் சேதமடைந்ததால் அவற்றை சரி செய்யும் பணியில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெய்த பலத்த மழை காரணமாக புதுவையில் பல்வேறு பகுதியில் சாலைகள் மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை பகுதியில் சாலைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்து இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அவற்றை சரி செய்யும் பணியில் நாம் தமிழர் கட்சி குரோம்பேட்டை தொகுதி சார்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமையில் தொகுதி தலைவர் அன்புராஜ், தொகுதி செயலாளர் கருணாநிதி, பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் மாநில தொழிற்சங்க பாசறை தலைவர் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் திரு முருகன், சசிகுமார், வேலு, நிசார் அகமது உட்பட பல்வேறு நிர்வாகிகள் சாலைகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு காலை 5:22க்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான். திருநள்ளாறு கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க பிரதமர் மோடி தயாரா?
புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சவால். புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து கோட்டக்குப்பம் அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு சிறப்பு நடைபயணம். திருத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபையினர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.